பொங்கலை முன்னிட்டு மதுரையில் வெல்லம் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேல் மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்துள்ளது வெல்லம். இனிப்பு சுவைக்கு மட்டுமின்றி வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை உள்ளதாகவும் வெல்லம் விளங்குகிறது. கரும்பு சாற்றிலிருந்து தயாரிக்கப்படும் வெல்லம் சர்க்கரை பொங்கலுக்கு இன்றியமையாதது. தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா நெருங்குவதை முன்னிட்டு வெல்லம் தயாரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், பாலமேடு, ஐராவதநல்லூர், உசிலம்பட்டி, ஏழுமலை உட்பட பல்வேறு கிராமங்களில் பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் கரும்புகளை சாகுபடி செய்துள்ளனர். வெல்லம் தயாரிப்பதை குடிசை தொழிலாக செய்து வரும் இப்பகுதி மக்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெல்லம் தயாரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கரும்பிலிருந்து அரைத்தெடுக்கப்படும் சாற்றை 220 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கொப்பரையில் ஊற்றி அதை குறிப்பிட்ட அளவு வெப்பநிலையுடன் காய்ச்சுகின்றனர். அது பாகு பக்குவத்திற்கு வரும்போது அதன் மேல் வரும் கசடுகளை நீக்கி சூடு குறைவதற்குள் அதனை உருட்டி வெல்லமாக்குகின்றனர். கரும்பு விவசாயத்தில் செலவு அதிகரித்து வரும் நிலையில் 1 டன் கரும்புக்கு 2000 ரூபாய் அளிப்பது கட்டுப்படியாகவில்லை என்றும் தங்களுக்கேற்ற விலைக்கே வெல்லத்தை விற்க உள்ளதாகவும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். கரும்பு விவசாயத்துல செலவு அதிகமாகிறதுனால ஒரு டன்னுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா கட்டுப்படி ஆகல. செலவு பாதி போயிருது. வெள்ளம் அடிச்சு வித்தால் அதுல செலவு குறையுது. மேற்கொண்டு விலை கொஞ்சம் மகசூல் கூட கலந்தா ஏக்கருக்கு 2 ரூபா கிடைக்கும். மல்லி மட்டுமல்லாது மதுரையை மணக்க வைக்கும் வெல்லத்தின் உற்பத்தியை அதிகரிக்க அரசு முன்வர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.